இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வந்தால் நினைத்த காரியம் நடக்கும். ஜோதி மணிவச நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது 10/12/2024 கார்த்திகை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வந்தால் நினைத்த காரியம் நடக்கும். நம்ம என்ன எண்ணி வேண்டி பிரார்த்தனை பண்றோமோ அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு மனமுருகி அந்த வரத்தை கொடுப்பார். ஏன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளவு விசேஷங்க. சரி, இப்போ கார்த்திகை மாதத்துல மொத்தம் 4 செவ்வாய்க்கிழமை தான் வருது. ஏற்கனவே 3 செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு போச்சு. இது கடைசி செவ்வாய்க்கிழமை ஆச்சே. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமையில நாங்க விரதம் இருந்தா எங்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவாரா, அந்த பலன் நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுல வரக்கூடிய நாள்ல தசமி திதி வருதுங்க. தசமிங்கிறது 10வது திதி, காரியத்தை வெற்றி தரக்கூடிய திதி. ஏன்னா விஜயதசமி பாருங்க, நவராத்திரியில் விஜயதசமி அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவோம். ஏன்? வெற்றிக்கான திதியே தசமி தாங்க. அப்படிப்பட்ட தசமியில கார்த்திகை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்க, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதுக்காக ஏன்னா ஏற்கனவே நான் வெற்றிலை தீபத்துக்கு ஒரு முழுமையான வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் முதல் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதில் போய் பாருங்க. கண்டிப்பாக அதுல அர்த்தத்தோடு அந்த வீடியோவில் இருக்கும். வெற்றிலை தீபம்னா 6 வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றுறது கிடையாது. அதுல என்ன செய்யணும், உங்க இல்லத்துல இருந்து நீங்க விளக்கேற்றலாங்க. இல்லை கோவிலில் போகிறதா டைம் இருந்தால் நீங்க கோவிலில் போய் கூட விளக்கேற்றலாம். அந்த செவ்வாய் ஓரையை நான் மென்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அந்த விளக்கேற்றுறதுக்கான முழுமையான விளக்கம் அதில் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ 10/12/2024 கார்த்திகை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன செய்யுங்க, இப்ப செவ்வாய்க்கிழமைனால யாரு மங்களகாரகன் அப்படின்னு பேரு. செவ்வாய் அங்காரகன். அங்காரகனை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நல்ல தீர்வு காணப்படும். 2வது மாங்கல்யக்காரகன். திருமணத்துல தடை குறை பிரச்சனை இருக்கா, அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக இந்த விரதம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். அன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தசமி திதி, சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு காலையில 11:34 வரைக்குமே தசமி திதி. அன்னைக்கு முழுமையா தசமி திதி தான் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு காலையில 11:34 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் பார்த்துக்கிறோங்க, கடைசி செவ்வாய்க்கிழமை, சரிங்களா? இந்த 27 நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாயில என்ன செய்யறார் சந்திர பகவான், ரேவதி நட்சத்திரத்துல இருந்து மறுநாள் உங்களுக்கு மேஷ ராசியில அஸ்வினியில போய் பயணம் போறார். அதாவது முதல் ராசிக்கு வர்றார். வாழ்க்கையுடைய பயணம் மாறும், கஷ்டங்கள்லாம் விலகி உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை தவற விட்டுறாரு. இந்த செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம், காலையில நீங்க எப்பயுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய பக்தர்கள் சாமி கும்பிடு எல்லாருமே சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு முருகர் படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சந்தன குங்குமம் போட்டு வச்சு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறோங்க. வாசனையான பூ வச்சு காலையில நீங்க காய்ச்சக்கூடிய பாலாக இருந்தாலும் சரி, இல்லை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சாலும் சரி, அதை வச்சு சுவாமிக்கு முதல்ல நிவேதானம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டிட்டு முருகப்பெருமானுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய எந்த மந்திரங்கள் வேண்டுமானாலும் நீங்க படிக்கலாம். இல்லை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலைகள் இருக்கு, ஏன்னா அதனால ஸ்கூலுக்கு அனுப்பணும் குழந்தைகளை, வேலைகள் சமையல் வேலை இருக்கும், ஏதேனும் கந்த சஷ்டி கவசத்தை கூட நீங்க போட்டு காதார கேட்டுக்கொண்டு நீங்க உங்களுடைய வேலையை செய்து கொண்டு நீங்க முருகப்பெருமான் மனசை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த நாள் சுப நாளாக மாறும். சரி, நீ என்ன பண்ணலாம், இப்போ
மதியம் காலையில் 6 to 7 செவ்வாய் உரை வரும். இந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வச்சிடலாம். சாதாரணமாக நம்ம காமாட்சி விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சிடலாம். மதியம் 1 to 2 செவ்வாய் உரை வரும். இந்த 1 to 2 செவ்வாய் உரையில் கொஞ்சம் நமக்கு வந்து ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுடைய இல்லத்திலேயே ஏற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. அது எப்படி ஏற்றணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் இந்த கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக அழகான விளக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க. இல்லை நீங்கள் கோவிலுக்கு ராகு காலம், அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராகு காலம் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் கோவில்லே அந்த விளக்கை முருகப்பெருமானுக்கு ஏற்றலாம். ஏன்னா ராகுல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்ற போவாங்க கண்டிப்பாக. அப்போ முருகப்பெருமானுக்கும் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. இல்லை மாலை நேரத்துலாங்க 6 மணிக்கு மேலே தான் போக முடியும். ஒரு 7-8 மணி 8 மணிக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7:50 7:45 கோவிலுக்கு போயிருங்க. இந்த வெற்றிலை தீபத்தை நான் சொன்னது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை ரெடி பண்ணி வச்சு இந்த விளக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமான்ட்டு விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் காலில் இருந்து விரதம் இருக்கீங்க. எப்படி விரதம் இருக்கலாம்? சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிறீங்க, பழம் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறீங்க, சப்பாத்தி கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்கிறலாம். அன்னைக்கு நீங்கள் வந்து சாயந்தரம் அதாவது காலையில் 6 மணிலேருந்து மாலை அதாவது இரவு 8 மணி வரைக்கும் இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் 6 to 7 செவ்வாய் உரை, 8 to 9 செவ்வாய் உரையெல்லாம் முடியும். இந்த விரதத்தை 6 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 8 மணிக்கு வரைக்கும் நீங்கள் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். 9 மணி நிவர்த்தி செய்கிறது. 9 மணிக்கு மேலே நீங்கள் அரிசி உணவு எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. சரிங்களா? அப்போ இதில் வெற்றி தரக்கூடிய தசமி திதி இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப விசேஷமே. கார்த்திகை மாதத்தில் நம்ம 3 வாரங்கள் நம்ம விட்டுட்டோம், விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனிமே போனது இல்லையா 3 செவ்வாய்க்கிழமைக்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைச்சிரும். மாற்றமே இல்லையே. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா இந்த வருஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு ஐயோ அடுத்த வருஷம் எப்போ கார்த்திகை மாதம் வரும், அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இதை நம்ம தவற விட வேணாம். உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடைய ரொம்ப யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க, குறைகள் இருக்குது, இது மாதிரி கல்யாணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிகமான பவர் இருக்கும் போது மற்ற எல்லாமே எல்லாம் இயங்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கு திதி நட்சத்திரம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு திதியும் பவர்ஃபுல்லானது, ஒவ்வொரு நட்சத்திரமும் பவர்ஃபுல்லானது. அப்போ இந்த பவர்ஃபுல்லானதும் இந்த சக்தியும் ஒன்று சேர்ந்து இயங்கும் போது என்ன செய்யும்? பிரபஞ்சம் அதிகமான ஆற்றலை நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல போய் எந்த நேரத்தில் போய் நம்ம கேட்டால் அது நமக்கு கைக்கு மேலே பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஜென்ம நட்சத்திரம் நம்ம ஒரு தை மாதம் இல்லை கார்த்திகை மாதத்தில் பிறக்கிறோம். கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் இங்கிலீஷ் ஸ்டேட்டு கிடையாது, தமிழ் மாசப்படி தான் தமிழர்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கிலீஷ் தேதிப்படி நம்ம சந்தோஷத்துக்காக எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் போய் ஒரு கோவில் அர்ச்சனை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அந்த நட்சத்திரத்திற்கு அதிகமான பலன் கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு நட்சத்திரப்படி பேர் இருக்கு அப்படின்னா நீ நட்சத்திரப்படி நீங்கள் உங்கள் பேருக்கு சங்கல்பம் பண்ணேன்னா அதிமடங்கு பலன் கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டைலாக ஒரு பேர் வச்சுருப்போம், நட்சத்திரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம நட்சத்திரம் சொல்லி இந்த பேர் பண்ணால் இந்த தாமரை இலையில தண்ணி ஒட்டாத கதை தான். அதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம நட்சத்திரப்படி பேர் வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கிறோங்க. இல்லாட்டாலும் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் அந்த நட்சத்திரத்துக்கான சில விருட்சங்கள் மரங்கள் இருக்கும், அதை நீங்கள் வந்து கோவிலில் இல்லை தானமாக கொடுத்தா கூட அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இது ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.